Example 5.41 construct a square RAMP of the diagonal 8 cm also find its area அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சம்மில் கொடுத்துருக்கிறது கிவனில் எடுத்து a square RAMP diagonal வந்து 8 cm கொடுத்துருக்காங்க. இங்கே பேஸ் அதை தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டயக்ராம் வரையும் போது எடுத்து எழுதணும். இதுக்கு ஆப்டாக இப்போ ரஃப் டயக்ராம் நம்ம ஒன்று வரையணும். RAMP அப்படின்னு வரைஞ்சிட்டோம்னா இது வந்து என்னது ஸ்கொயர்னு என்னது ஆல் த சைட்ஸ் டு பி ஈக்குவல் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டோம். அப்போ ஆர்லேருந்து எம்முக்கு வரையக்கூடிய டயகனல் அப்படின்னா என்னது ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு நம்ம வரையக்கூடியது பேர் தான் என்னது டயகனல் நம்ம சொல்கிறோம். இன் பிட்வீன் த ரெண்டு அந்த ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு நடுவில் வரைகிறது என்னது டயகனல். அதுதான் 8 சென்டிமீட்டர் அப்படின்றது நம்ம நல்லாவே தெரியும் இல்லைங்களா. இப்போது இதை தான் நம்ம பேஸாக எடுத்துக்க போகிறோம் ஃபேர் டயக்ராம் வரையும் போது. இது இப்போ ரஃப் டயக்ராம் நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. இதுக்கு 1 மார்க் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது நம்ம எங்கே போகிறோம், ஃபேர் டயக்ராம் வரைகிறதுக்கு போகிறோம். அப்போ ஃபேர் டயக்ராமில் RA கிடைக்குமா பார்த்தா இல்லை, AM கிடைக்குமா கிடைக்கல, MP இருக்கா மெஷர்மெண்ட் இல்லை, PR இருக்கா இல்லை. அப்போ எது இருக்குது, ஆர்லேருந்து M வரைக்கும் டயகனல் மெஷர்மெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. அந்த மெஷர்மெண்ட்டை தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் எடுத்து நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். புரியுதுங்களா. அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் 8 சென்டிமீட்டர் அப்படின்றத மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு லைன் ஒன்று எடுத்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போ 8 சென்டிமீட்டருக்கு ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து 8 சென்டிமீட்டருக்கு நம்ம இப்படி வரைஞ்சி மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு ஆர்னு பேர் கொடுக்குறோம், இதுக்கு வந்து எம்னு பேர் கொடுக்குறோம். ஏன்னா டயகனலாக இருக்குது, அதனால் அந்த 8 சென்டிமீட்டர் அதை மெஷர்மெண்ட்டையும் நம்ம இங்கே எடுத்து எழுதிடுறோம். ஓகேங்களா. 8 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிடுறோம். எடுத்து எழுதின உடனே இப்போது இதுக்கு ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தானே. அப்போ அடுத்த டயகனலும் எவ்வளோ இருக்கும், அதுவும் 8 சென்டிமீட்டர் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி ஏர்லியர் கிளாஸில் படிச்சிருக்கோம். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஆருக்கும் எம்முக்கும் புரியுதுங்களா பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்றது ஹாஃபுக்கு மேலே, இது ஹாஃபுக்கு மேலே ஒரு ஆர்க்கும் கீழே ஒரு ஆர்க்கும் நம்ம போடுறோம். புரியுதுங்களா. அப்போ மேலே ஒரு ஆர்க் அடிக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல இப்படி ஒரு ஆர்க் ஒன்று போடுறோம், அதேமாரி இந்த இடத்துலையும் ஒரு ஆர்க் போடுறோம், அதேமாரி ஆரில் வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று போடுறோம், இதேமாரி இங்கே ஒரு ஆர்க் ஒன்று என்ன செய்கிறோம் இங்கே ஒரு ஆர்க்கும் போடுறோம். இந்த 2 ஆர்க்கும் எங்கே கட் ஆகுதுன்னு பார்க்குறோம், அந்த இடத்த நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிறோம். அதேமாரி இந்த இடத்துலையும் நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா. அந்த பாயிண்ட் பண்ண உடனே அந்த 2 லைனையும் நம்ம என்ன செய்கிறோம் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். அந்த பர்பெண்டிகுலர் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு வரைஞ்ச அந்த 2 லைனையும் இப்போ ஜாயின் பண்ணோம்னா அது என்ன ஆகும், பர்பெண்டிகுலராக இப்படி வரும் இந்த இடத்துல. அப்போது 8ல் ½ எவ்வளவு 4 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு நல்லாவே இல்லைங்களா. அப்போது இப்படி நம்மளுடைய மெஷர்மெண்ட்டில் இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு 4 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா. அப்போது இந்த 4 சென்டிமீட்டரை இந்த சென்டரில் அந்த பாயிண்ட்டுக்கு O அப்படின்னு பேர் கொடுத்துக்கிட்டு இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். புரியுதுங்களா. அதுதான் நம்மளுக்கு எவ்வளவு 4 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த 4 சென்டிமீட்டருக்கு இங்கே வச்சு நம்ம ஒரு ஆர்க்கு போட்டுட்டோம். இப்போ 4 சென்டிமீட்டர் வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு நம்ம போட்டோம். அதையே அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு 4 சென்டிமீட்டருக்கு ஆர்க் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் பர்பெண்டிகுலரில் எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம போட்டுட்டோம். இப்போ போட்ட உடனே நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இதுவும் 4 சென்டிமீட்டர் இருக்கும் இல்லைங்களா. இதிலிருந்து இதுக்கு எவ்வளவு 4 சென்டிமீட்டர், அதேமாரி இது எவ்வளோ இருக்கும் 4 சென்டிமீட்டர் இல்லைங்களா. இதையும் நம்ம எழுதிட்டோம். இப்போ எழுதினதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த பாயிண்ட் எங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக பண்ணோம், 0லேருந்து இந்த பாயிண்ட் பண்ண பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் P. இங்கே வந்துடுறது வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் A. இப்போது இதை வந்து நம்ம ஏன்னு சொல்கிறோம், இங்கே வரதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் P அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா. இப்போது இந்த லைன் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த Pயும் Mமையும் நம்ம என்ன செய்கிறோம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ஒன்று போட்டு ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அதேமாரியே இந்த ஆரையும் ஏவையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த பியும் ஆரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்தது எம்மும் ஏவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம்.
இப்போ இதையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம்னா இது நம்மளுக்கு என்னது 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு 4 சென்டிமீட்டர். இப்போ இது வரைஞ்ச இல்லையே அந்த ஹைட்டு, இப்போ இது நம்மளுக்கு டயகனலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருது 4 சென்டிமீட்டர். அப்போ இங்கே பார்க்கும்போது 4 சென்டிமீட்டர். அப்போ இதையெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது 5 எவ்வளோ வருது 6 வருது இல்லைங்களா. அப்போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது நம்மளா 5.6, அதுதான் சைடு. அப்போது 5.6 சென்டிமீட்டர். அப்போ இது என்ன இருக்கும், ஏன்னா ஆல் த சைட்ஸ் டு பி ஈக்குவல் இல்லைங்களா ஸ்கொயரில். அப்போ இது 5.6ன்னா இது எவ்வளோ இருக்கும், இதுவும் 5.6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ இது எவ்வளோ இருக்கும் 5.6 சென்டிமீட்டர் தான் இருக்கும் இல்லைங்களா. இதுவும் 5.6 சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்படி நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் நம்ம கேல்குலேஷன் ஏரியாக்குள்ளே போகிறோம், புரியுதுங்களா. அப்போ கேல்குலேஷன் எப்படி பார்க்க, இப்போ கேல்குலேஷன் ஏரியாவுக்கு வந்துட்டோம். த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஆர்ஏஎம்பி ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா ஏ ஸ்கொயர், அதுதான் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். அதை ஏ இன்ட்டு ஏ நம்ம போட்டுட்டு ஏ வந்து எவ்வளோ நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா 5.6 கிடைக்குது. திரும்பி 5.6 அதில் மெஷர் பண்ணுறோம். அப்போ நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 31.36 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர், அதுதான் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஆர்ஏஎம்பி அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிட்டோம். நம்ம ரஃப் டயக்ராம் போட்டோம், 1 மார்க் கிடச்சிச்சு. ஃபேர் டயக்ராமும் நம்ம வரைஞ்சிட்டோம், கேல்குலேஷன் ஏரியாவும் வரைஞ்சிட்டோம், ஸ்டெப்ஸையும் வரைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு டோட்டலாக 8 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன செய்யணும், வீடியோ அழகாக போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு 4 வாட்டி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, எக்ஸாமில் போய் போடுங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும்.